பாக்கறதுக்கு அழகா இருந்து என்னங்க புரிஞ்சனும், சொல்றதுக்கு நல்லா இல்லையே. இன்னைக்கு பல பேர் அப்படிதாங்க இருக்காங்க. பாக்கறதுக்கு நான் ரொம்ப பெஸ்டா இருக்கேன், நல்ல தோற்றத்தோட இருக்கேன், எல்லாத்தோடய நான் தான் ரொம்ப பெஸ்ட், என்கிட்ட அது இருக்கு இது இருக்கு. ஆனா நல்ல கேரக்டர் இல்லையே, நல்ல குணம் இல்லையே, எப்படி மனுஷங்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே. இதெல்லாம் இல்லாம அது ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? அத ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த அழகு உங்களுக்கு கடைசி காலத்துல சோறு போடுமா? கிடையவே கிடையாது. அந்த அழக வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு இளமை இருக்கும் பொழுது நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அனுபவம் கூட எப்படின்னா பாக்குறதுக்கு 4 பேர் நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த சந்தோஷத்தோட தான் அனுபவிக்க முடியும். ஆனா நல்ல குணம், அன்பான வார்த்தைகள் அதெல்லாம் நீங்க இல்லாம போயிட்டா கூடங்க உங்களை பத்தி பேசப்படும். நீங்க உலகத்தை விட்டு போக வேண்டாம். ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்களா, அந்த இடத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா கூட உங்களை பத்தி பேசுவாங்க. அடுத்தவங்க என்ன பத்தி பேசினா என்ன, பேசாட்டி என்ன, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுதான் பல பேர் சொல்வீங்க. ஆனா அந்த குணம் ஒரு மனுஷால சந்தோஷப்படுத்துது இல்லையா? நல்ல குணம் படிச்சவர்கள் பாருங்க என்ன அன்பா பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷாளுங்க பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அன்பா பேசுறது, நல்ல குணத்தோட நடந்துக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப அந்த சந்தோஷத்துல அவங்க வாழ்த்துவாங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வாழ்த்து நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டெடுத்து யாராவது ஒருத்தவங்க வழியில உங்களுக்கு உதவியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தேவைப்படும் பொழுது சேரும். அதனாலங்க ஒன்னும் பண்ண முடியாது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சோ அதனால இத டேக் கேர் பண்றீங்கல்ல, அவ்வளவு காசு கொடுத்து இத பண்ணி அதை பண்ணி அதுக்கு இதையும் சேர்த்து டேக் கேர் பண்ணீங்கன்னா, இதை டேக் கேர் பண்றது ரொம்ப ஃப்ரீ. ஓகேங்களா? இதை டேக் கேர் பண்ணீங்கன்னா அன்பும் நிறைய பிளஸிங்கும் கிடைக்கும்.